இங்க லக்ஷ்மி அவங்க பொண்ணு சரஸ்வதி தான் உலகம்னு சொல்லி ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க பொண்ணுக்கு பர்த்டே வருது. அன்னைக்கு தான் சுதந்திர நாளாவும் இருக்கும். ஸோ ஸ்கூல்ல விட்டுட்டு ரொம்பவும் சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா அவங்க ஒரு நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஸ்கூலுக்கு வராங்க. ஆனா அவங்க பொண்ணு வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அப்ப ஒரு டீச்சர் இவங்களை பார்த்துட்டு பொண்ணு வரலன்னு தெரிஞ்சதுமே நான் போய் சரஸ்வதி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. பார்த்தா வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராங்க. இது என்னோட பொண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா 7th B இல்ல இந்த சரஸ்வதி மட்டும் தான் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப செக்யூரிட்டி கிட்ட கேட்க சொல்றாங்க. ஆனா அவன் இவங்களை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி முழிக்கிறான். ஸோ இவங்க சந்தேகப்பட்டு உள்ளலாம் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. டீச்சர்ஸ் பிரின்சிபல்லாம் சொல்லி யாருமே அந்த மாதிரி ஒரு பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அவங்களே போலீஸ் கிட்டே சொல்லிடுறாங்க. அந்த போலீஸ்லாம் வந்து கூட படிக்கிற பசங்க கிட்டலாம் விசாரிச்சு பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்த்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு இங்கே படிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ எந்த எவிடன்ஸும் இல்லாமல் செக் பண்ண முடியாதுன்னு போலீஸ் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் இந்த பொண்ணு ஊர் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. அவங்க வீட்டானிலாம் விசாரிச்சு பார்க்குறா. பொண்ணு கிடைக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க பொண்ணே கால் பண்ணி நான் இன்னும் ஸ்கூலில் பிரின்சிபல் ரூமில் தான் இருக்கேன். இங்கே பிரின்சிபலும் கூட 2 ஆளுங்களும் இருக்காங்க. என்னை எப்படியாச்சும் கூட்டி போமான்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதை கேட்டதுமே இவங்க யாருக்கும் தெரியாம அந்த பிரின்சிபல் ரூம்ல போய் பாக்குறாங்க. பார்த்தா இவங்க பொண்ணை நாசம் பண்ணி போட்டு வச்சிருக்கானுங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணு இறந்து போறா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எல்லாருமே நம்ம பொண்ணு அசிங்கமா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம காட்டுல கொண்டு போய் புதைச்சிடறா. அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டதுமே போலீஸே கடுப்பா வராங்க. உங்க பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதை விட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன இடத்துல போய் தோண்டி பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல எம்டியா இருக்கு. எந்த எவிடன்ஸும் இல்லாம பைத்திய மாதிரி வளராதான்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாங்க. அப்பதான் இவங்க யோசிச்சு நான் அந்த ரூம்ல என் பொண்ணோட கையில ஒரு போன் இருந்தது அதை பார்த்தேன்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க இருக்க ரூமே எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. பார்த்த போலீஸோ எந்த எவிடன்ஸ் இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுன்னு போயிடுறாங்க. இவங்க வக்கீலெல்லாம் போய் கேஸ் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டு பாக்குறாங்க. எவிடன்ஸ் இல்லாத எந்த கேஸுமே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ ஒரு வக்கீல் உண்மையான கேஸை மட்டும் தான் எடுப்பாரு. இவங்களோட கதையை கேட்காரு. கேட்டதுமே இவங்க உண்மை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு புரிய வருது. ஒரு பொண்ணை பறி கொடுத்த அம்மாவோட வலி உங்க கண்களே தெரியுது. அதனால உங்களுக்காக நான் கேஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாரு. முதல் ஹியரிங்லயே என்னோட கிளைண்டோட பொண்ணுக்கு தப்பு நடந்திருக்கு. ஆனா அதுக்கான எவிடன்ஸ் சுத்தமா இல்ல. அதுக்கான டைம் வேணும்னு சொல்லிட்டு கேட்கறாரு. பொண்ணு படிச்ச ஸ்கூல்ல இருக்க எல்லாரையுமே விசாரிக்க பர்மிஷன் கொடுக்க சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே வராங்க. ஒவ்வொருத்தரையும் கொஸ்டின் கேட்கறாங்க. அப்பதான் பிரின்சிபல் எங்கன்னு கேட்கும்போது அவங்க 10 நாள் லீவ்ல இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதே பிரின்சிபல் மேல சந்தேகம் வருது. ஆனா இந்த கேஸை பத்தி தெரிஞ்சதுமே பிரின்சிபல் கோர்ட்டுக்கே வராங்க. அவங்க கிட்ட கொஸ்டின்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த இந்த பொண்ணு அந்த ஜூனியர் கிட்ட ஏதோ சொல்ல வராங்க. அவர் கேட்க மாட்டாரு. சோ அந்த வக்கீல கூப்பிட்டு பேசுறாங்க. பார்த்தா அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் இவர் இல்லன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவர் ஷாக் ஆகிறாரு. ஆக்சுவலா 15 வருஷமா இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் இவரா தான் இருப்பாரு. இதை கேட்ட ஜட்ஜ் கோவப்பட்டு உங்ககிட்ட தேவையான எவிடன்ஸ் இருந்தா தான் இந்த கேஸை நீங்க ஃபைல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. இப்போ அட்வொகேட் இந்த பொண்ணு கிட்ட அந்த ஸ்கூல்ல இருக்க பிரின்சிபல்ஸ் எல்லாருமே போட்டோ காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுமே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட இவர் கோவப்பட்டு இந்த கேஸை என்னால எடுக்க முடியாதுன்னு சொல்லி இவங்களை அனுப்பி விட்டுறாங்க. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலரா ஒரு பாட்டி கிட்ட சொல்லும் போது எனக்கு கலெக்டர் தெரியும் அவங்க கிட்ட போய் பாருன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. ஆனா அவரு ஃபர்ஸ்ட் இந்த கேஸை போலீஸ் கிட்ட தான் ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. ஆனா கொஞ்ச நேரத்தே அந்த இடமே பரபரப்பா ஆகுது. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஏதோ சொல்ல வராங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் இப்போதைக்கு நீ ஏமா இங்க வந்தேன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட பாக்குறாரு. அப்பதான் இவங்க அந்த கலெக்டரை நான் தான் போட்டு தள்ளிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கமிஷனரையும் அட்வொகேட் இதே மாதிரி பண்ணன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஒரு ஷாக் ஆவறாரு. இப்ப கோர்ட்லயுமே இவங்க பண்ண தப்புக்காக தண்டனை கொடுக்குறாங்க. ஆனா இந்த வக்கீல் அவங்க பிரிஞ்சு போன ஹஸ்பண்ட் கிட்ட இவங்களை பத்தி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு போய் கேட்கறாரு. ஆக்சுவலா அவங்க ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருப்பாரு. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இவங்க நர்ஸா இருப்பாங்க. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா கொஞ்சம் வருஷத்துல இவங்க ஹஸ்பண்டோட அம்மா அப்பா ஏன் இன்னும் குழந்தை பத்துக்கலன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு கர்ப்பப்பையே இருக்காது. குழந்தை பெத்துக்க முடியாது தெரிஞ்சுதான் இவன் கல்யாணம் பண்ணிப்பான். நம்ம வேணா ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் முடியாதுன்னு சொல்லிடுறா. அதனால இவங்க 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. இதை கேட்ட அட்வொகேட் குழந்தையும் பெத்துக்கல தத்தெடுக்கவும் இல்ல. அப்புறம் எப்படி அந்த பொண்ணு வந்ததுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆவறாரு. லட்சுமியை பத்தி எல்லா உண்மையும் இந்த அட்வொகேட்டுக்கு தெரிஞ்சதுமே ஜூனியரை விட்டு விசாரிக்க சொல்றாரு. ஆனா லட்சுமி வீட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே பொண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இது வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ புதைச்ச இடத்துல ஒருத்த ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அவங்க கிட்ட போய் விசாரிக்கும் போது தான் அன்னைக்கு அவன் நைட் வரும்போது எதுவுமே தூக்கிட்டு வரலாம். அவன் பண்றதே எல்லாமே வித்தியாசமா இருந்தது. அதை போலீஸ் கிட்ட நான் சொல்லலாம் வந்தேன். ஆனா அவர் என்ன எதுவுமே சொல்ல விடலன்னு சொல்றாரு. சோ அந்த போட்டோ வச்சு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு தெரியுமான்னு கேட்கறாரு. அப்பதான் இவர் இந்த போட்டோல இருக்குது லட்சுமியோட சின்ன வயசு போட்டோ. அவளோட ஃபுல் நேம் லட்சுமி சரஸ்வதின்னு சொல்றாரு. இப்ப இதை கேட்ட இவர் ஒண்ணுமே புரியாம அவருக்கு தெரிஞ்ச சைக்காட்டிஸ்ட் கிட்ட கேட்டு பாக்குறாரு. அவரும் இதை கேட்டு ஒருவேளை இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல நடந்த விஷயமா கூட இருக்கலாம். இதுக்கு பேர் தான் ஃபேண்டசி ப்ரோன் டிசார்டர். இது சின்ன வயசுல நடந்த விஷயத்தை அப்படியே இப்ப நினைச்சு பார்ப்பாங்க. அவங்கள ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தா எல்லா உண்மையும் தெரிய வரும்னு சொல்லி ஜெயில போயிட்டு லட்சுமி கிட்ட உன் சைடு தான் எல்லா உண்மையும் இருக்குன்னு தெரிய வருது. ஆனா இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். அது உன் வாயில இருந்தே உண்மை வந்தாதான் தெரிய வரும்னு சொல்லி இந்த செஷனுக்கு ஒத்துக்க வைக்கிறாங்க. அப்பதான் அவங்க சின்ன வயசுல நடந்தா சொல்ல வராங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் சுதந்திர நாள்ல ஸ்கூல்ல விட்டுட்டு போறாங்க. அன்னைக்கு தான் இவங்களுக்கு பிறந்த நாளா இருக்கும். அப்ப சாக்லேட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போகும்போது பிரின்சிபல் ரூமுக்கு போறாங்க. அப்ப பிரின்சிபல் போலீஸ் அட்வொகேட்னு 3 பேர் குடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணை பார்த்ததுமே நாசம் பண்ணிடுறானுங்க. தேடி வந்த அம்மா அப்பா கிட்ட எல்லாரும் போயாச்சு இங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. நைட் இந்த பொண்ணே கால் பண்ணி அவங்க அம்மா அப்பா வர சொல்றா. அப்பதான் இந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் தெரிய வருது. ஆனா ப்ரூஃப் எதுவுமே இல்லாம அவ்வளவு பெரிய ஆளுங்களை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது சொல்லும் போது தான் இந்த பொண்ணு அவனுக்கு வீடியோ எடுத்த டேப்பை நான் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. சோ இவங்களும் அந்த டேப் போட்டு பார்க்கும்போது மனசே உடைஞ்சு போகுது.
இப்போ ஒரு வக்கீல பார்த்தா அந்த டேப்பை கொடுத்து இந்த கேஸ் எடுக்க சொல்றாங்க. ஆனா அந்த வக்கீல் அங்க வாதாடும் போது அந்த டேப்பே இல்லன்னு சொல்லிடுறான். பார்த்தா அந்த வக்கீலுக்கே 2 பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த 2 பொண்ணுங்களை நாசம் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு மிரட்டி இருப்பாங்க. அதனால தான் அவனே போய் சொல்லியிருப்பான். இதை கேட்ட எங்க அம்மா கோவப்பட்டு அந்த 3 பேரையும் தாண்டி ஒரு தலைவனா ஒருத்தர் இருப்பா அவனை போட்டு அந்த பப்ளிக்லயே வச்சு அடிச்சிடறாங்க. சோ அவங்க கோவத்துல இந்த பொண்ணை மட்டும் விட்டுட்டு அவங்க 2 பேருமே நடு ரோட்லயே வச்சு எரிச்சிடறான். இப்போ இந்த கதையெல்லாம் கேட்ட அட்வொகேட் இந்த பொண்ணு பக்கம் நீதி இருக்கு, அதனால தண்டனை கிடைக்க விடாம பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. இங்க அட்வொகேட் இதுக்கு முன்னாடி லட்சுமி கேஸ வாதாடின வக்கீல் கிட்ட போய் பேசும்போது தான் அன்னைக்கு நான் என்னோட குடும்பத்துக்கு பயந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அந்த பொண்ணுக்கு எப்படியாச்சும் நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. டாக்டர் கிட்ட கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி எந்த பொண்ணுக்கு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சோ இதை பத்தி ஜட்ஜி கிட்ட பர்சனலா பேசி அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும், அதனால இந்த பொண்ணு இன்னைக்கு வராம நான் கேஸ்ல வாதாட போறேன், நீங்க பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவருமே ஒத்துக்கிறாரு. இப்ப கோர்ட்லயுமே லட்சுமிக்கு நடந்தது எல்லாமே உண்மைதான், ஆனா எந்த ஒரு ஆதாரமும் இல்ல, இருந்தாலும் அவங்கள தண்டிக்க முடியாது, இப்போதைக்கு அவங்க ஒரு பேஷண்டா தான் இருக்காங்கன்னு சொல்லி அந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டர் கிட்ட இருந்த ப்ரூஃப் எல்லாம் ஜட்ஜி கிட்ட கொடுக்குறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லட்சுமிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா அந்த டாக்டர் விசாரிச்சு பார்க்கும்போது தான் ஜட்ஜிக்கே எல்லாமே தெரிய வருது. சோ இதுக்கான தீர்ப்பை நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஹாலிடே அடுத்த நாள் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்றாரு. ஜெயிலுக்கு போயிட்டு லட்சுமி கிட்ட உனக்கான நீதி கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து எல்லாருமே பரபரப்பா ஓடுறாங்க. பார்த்தா அங்க ஜெயில கொடியேத்தி சாக்லேட் கொடுத்தவரு அந்த 3 பேரோட ஹெட்டா இருப்பாரு. பார்த்ததுமே இவங்க போட்டு தள்ளிடுறாங்க. இப்ப கோர்ட்லயும் கேஸ் நடக்குது. ஆனா இவங்க பொண்ணுக்கு தான் ஏதோ ஆனா மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த நாட்டுல ஒரு மயில கொன்னா தண்டனை இருக்கு, ஒரு புலிய கொன்னா தண்டனை இருக்கு, ஆனா ஒரு பொண்ணை இப்படி பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்க இப்படி யோசிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா அந்த ஆப்போசிட்ல வாதாடுற வக்கீல் உங்க பொண்ணுக்கு இப்படி நடக்கல, உங்களுக்கு தான் நடந்துச்சு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டதுமே இவங்களுக்கு மென்டலி ப்ராப்ளம் வந்து சரஸ்வதி என்னோட பொண்ணு தான் சொல்லிட்டு அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. சோ நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு தண்டனை தர முடியாது, அவங்க ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இவங்க அட்வொகேட்டுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்ப போகும்போது இவருக்கு இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் அவங்க அம்மா அப்பா அவங்க கண்ணு முன்னாடியே எரிஞ்ச சம்பவம்லாம் அவங்க ஞாபகமே இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு இவர்கிட்ட அந்த சம்பவத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் எப்படி ஞாபகம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது தான் ஆக்சுவலா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு அவங்க நாசம் பண்ணதான் ஞாபகம் வரும். சோ இந்த சம்பவத்தை நம்ம மறக்கணும்னா அவங்கள நம்ம பழி வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இவங்க ஹஸ்பண்ட் தான் ஃபேண்டசி ப்ரோன் டிசார்டர்னு ஒன்னு இருக்கு, அது மூலியமா நம்ம இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சலாம் சொல்லிட்டு ஐடியா கொடுத்து இதெல்லாம் பண்ண விஷயமே இவர்கிட்ட சொல்றாங்க. ஆனா இவர் இவங்க 2 பேரும் போன வழி தப்பா இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு இப்படி பண்ணவங்களுக்கு இந்த தண்டனை கிடைச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ரொம்ப சந்தோஷமா அங்க வந்து வெளியே போறாரு.